லூக்கா 1:75 தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார். தேவன் தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார். இயேசுதான் அந்த இரட்சண்ய கொம்பு. இந்த உலகத்தில் நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரத்தை ஒருவர் காப்பாற்ற முடியும் என்று சொன்னால், இது எல்லாவற்றையும் காப்பாற்றக்கூடியவர் ஒருவர் உண்டானால் அவர்தான் நம்முடைய இரட்சண்ய கொம்பாகிய இயேசு கிறிஸ்து. அவரை குறித்து தான் சகரியா என்ற யோவான் ஸ்நானகனுடைய தகப்பன் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா 1 59 இருந்து 8 நாளிலே பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணும்படிக்கு அவர்கள் வந்து அதன் தகப்பனுடைய நாமத்தின்படி அதற்கு சகரியா என்று பெயரிட போனார்கள். அப்பொழுது அதன் தாய், அப்படி அல்ல, அதற்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்றால், அதற்கு அவர்கள், உன் உறவின் முறையாரில் இந்த பேர் உள்ளவன் ஒருவனும் இல்லையே என்று சொல்லி அதன் தகப்பனை நோக்கி, இதற்கு என்ன பெயரிட மனதாய் இருக்கிறீர் என்று சைகையினால் கேட்டார்கள். அவன் எழுத்து பலகையை கேட்டு வாங்கி இவன் பேர் யோவான் என்று எழுதினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். அதனால் அவர்களை சுற்றி வாசமாயிருந்த யாவருக்கும் பயம் உண்டாயிற்று. மேலும் யூதாவின் மலை நாடெங்கும் இந்த வர்த்தமானங்கள் எல்லாம் சொல்லி கொள்ளப்பட்டது. அவைகளை கேள்விப்பட்டவர்கள் எல்லாரும் தங்கள் மனதிலே அவைகளை வைத்து கொண்டு, இந்த பிள்ளை எப்படிப்பட்டதா இருக்குமோ என்றார்கள். கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோடு இருந்தது. அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக. இங்கே ஒரு பெரிய சம்பவம் நடக்கிறது. எலிசபெத் சகரியா என்ற தம்பதிகள், அவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள். இந்த சகரியா என்றவர் ஆசாரியர், ஆசாரிய ஊழியத்தை செய்கிறவர். அவருடைய வகுப்பு, அதாவது அவங்களுடைய ஷிஃப்ட் வரும்பொழுது மாறி மாறி ஆள் மாறி போவாங்க. வேலைக்கு போகிற மாதிரி ஆசாரிய ஊழியம் செய்கிறதுக்கு போவாங்க. அப்படி ஒரு முறை சகரியா ஊழியத்திற்காக ஆசரிப்பு கூடாரத்தில் தன்னுடைய வேலையை செய்ய, தன்னுடைய ஊழியத்தை செய்ய போயிருந்த பொழுது தேவ தூதன் சகரியாவுக்கு தரிசனமாகி, உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நம்பலை. அது எப்படி நடக்கும்? ஏன்னா வயது சென்றவர்கள். ஆனால் அது நடக்கும்னு சொன்ன உடனே இவர் அதை அவிசுவாசத்தோடு அதை கேட்டதுனால, அதை விசுவாசிக்காமல் போனதுனால, நீ ஊமையாக இருப்பேன்னு சொல்லி அந்த பிள்ளை பிறந்து 8ஆம் நாள் சபையில், யோவான் ஸ்நானகன் ஆகிய அந்த பிள்ளை பிறந்து 8ஆம் நாள் சபையில் கொண்டு வந்து விருத்த சேதனம் பண்ணுறதுக்காக இவனுக்கு என்ன பேர் வைக்கலான்னு தாயை பார்த்து கேட்குறாங்க. தாய் சொல்கிறாங்க, யோவான்னு வைங்க. உடனே சொந்தக்காரங்கள்லாம் சொல்கிறாங்க, யோவான்னு உங்கள் சொந்தக்காரில் யாருமே இல்லையே, சகரியா தானே உங்கள் ஃபேமிலி பேர், சகரியான்னு வைக்காம ஏன் யோவான்னு வைக்கிறீங்க? சரி நீங்கள் இருங்க அப்படின்னு அவங்க தகப்பன்கிட்ட போய் செய்கை காட்டி, உங்கள் பையனுக்கு என்ன பேர் வைக்கலாம்? உடனே அவரால் பேச முடியாது. ஒரு எழுத்து பலகையை வாங்கி அதில் எழுதுறாரு, இவன் பேர் யோவான். உடனே ஆச்சரியப்படுறாங்க. தாயும் அதே பேர் தான் சொல்கிறாங்க, தகப்பனும் அதே பேரை சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லி இவன் பேர் யோவான் அப்படின்னு அந்த எழுத்தை எழுதி முடித்த உடனே அந்த 8ஆம் நாளிலே தேவன் யோவான் அந்த சகரியாவுடைய வாயை திறந்தார். ஊமையாக இருந்த அந்த சகரியாவின் நாவு திறக்கப்பட்ட உடனே தேவனை ஸ்தோத்தரிச்சு, இந்த பிள்ளைக்காக தேவனை ஸ்தோத்தரிச்சு, அதுக்கு பிறகு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு. அப்படி சொன்னது தான் தீர்க்க தரிசனமாக சொன்னது தான், தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார் என்ற தீர்க்க தரிசனம். ஒரு ஆசாரியன் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு தீர்க்கதரிசியாகவே மாறிவிட்டார். அல்லேலூயா. இதெல்லாம் அபூர்வமான காரியம்.
ஆசாரியர்கள் தீர்க்கதரிசியாக மாறுது. ஏன்னா ஒரு பட்டம் ஒருத்தருக்கு ஒரு ஊழியனை ஆசாரியனாக இருப்பாங்க, இல்லைன்னா தீர்க்கதரிசியாக இருப்பாங்க. எபேசியரில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் சபை பக்தி விருத்தி அடைவதற்காக சிலரை அப்போஸ்தலர், சுவிசேஷகர், மேய்ப்பர், போதகர், இப்படி 5 வகையான ஊழியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அப்படி பல ஊழியங்கள் இருந்தாலும் ஒரு சிலருக்கு தான் இந்த பாக்கியம், 2 ஊழியம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம். அதில் சகரியாவுக்கு ஆசாரிய ஊழியமும் இருக்கு, தீர்க்க தரிசன ஊழியமும் புதுசாக கிடைச்சிருக்கு. அந்த தீர்க்க தரிசன வரம் இவருக்கு கிடைச்ச உடனே முதல் தீர்க்க தரிசனமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி ரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார். நம்மளை ரட்சிக்கிற கொம்பு, அதான் ரட்சண்ய கொம்பு. அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி, அதே போல தன்னுடைய குமாரனாகிய அந்த யோவானை குறித்தும் தீர்க்கதரிசி சொல்றார், நீயோ பாலகனே, நம்முடைய ரட்சகருக்கு வழியை ஆயத்தப்படுத்தக்கூடியவனாயிருப்பாய். 76 வசனம், லூக்கா 1:76, நீயோ பாலகனே, உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய். நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும் நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னாக நடந்து போவாய். ஆண்டவர் இயேசுவை குறித்த தீர்க்கதரிசனத்தை சொன்னது மட்டுமல்ல, தன்னுடைய மகனாகிய யோவான் ஸ்நானகனை குறித்தும் நீ ஒரு தீர்க்கதரிசியாய் இருப்பாய். கர்த்தருக்கு முன்பாக நடந்து போவாய், அவருக்கு நீ வழியை ஆயத்தம் பண்ணுவாய், அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்துவாய் என்றெல்லாம் சொல்லி அந்த குழந்தையை குறித்தும் தீர்க்கதரிசி சொல்றாரு. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நாம் எல்லாருமே தேவனுக்காக தீர்க்கதரிசிகளாய் மாற வேண்டும். மற்றவர்களிடத்தில் இயேசுவை குறித்து யார் சொல்றாங்களோ அவங்க எல்லாரும் தீர்க்கதரிசி. அல்லேலூயா. நம்ம இயேசுவை மற்றவங்களுக்கு அறிவிச்சா தீர்க்கதரிசி. இந்த சகரியா இயேசுவை குறித்து அறிவிக்கிறாரு. ரட்சண்ய கொம்பு அவரை ஏற்படுத்தினார், தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்தில் ஏற்படுத்தினார் என்று இயேசு பிறப்பதற்கு முன்னதாகவே தீர்க்க தரிசனம் சொன்னார். இன்னைக்கு இயேசு பிறந்து 2025 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்னும் நாம் இயேசுவை பற்றி சொல்லாமல் இருந்தால் நாம் ஒரு தீர்க்கதரிசியே கிடையாது. இயேசுவை பற்றி யார் மற்றவங்களுக்கு அறிவிக்கிறாங்களோ அவங்க தான் தீர்க்கதரிசி. அப்படி நாம் இயேசுவை குறித்து நாம் அறிவித்தால் நம்மை குறித்தோ நம்முடைய குடும்பத்தை குறித்தோ கூட தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார். அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாக தேவன் நம்மை அவர் மாற்ற தயவுள்ளவராக இருக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, போதகரே, நம்மை பின்பற்றாதவன் ஒருவன் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை கண்டோம். அவன் நம்மை பின்பற்றாதவன் ஆனதால் அவனை தடுத்தோம் என்றான். அதற்கு இயேசு, அவனை தடுக்க வேண்டாம். என் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறவன் எளிதாய் என்னை குறித்து தீங்கு சொல்ல மாட்டான். நமக்கு விரோதமாக இராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவருடைய சீஷர்களில் அவருக்கு அன்பான சீஷனாகிய யோவான், ஆண்டவர் இயேசுவை பின்பற்றாத ஒருவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவதை அவன் கண்டு அவனை தடுக்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை பயன்படுத்துகிறாங்க, ஆனால் அவங்க இயேசுவை பின்பற்றுறாங்களா, இயேசுவின் பாதையில் போகிறாங்களா? அது ரொம்ப முக்கியமானது. சிலர் இயேசுவை பின்பற்றாமையே ஆனால் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி கொள்வாங்க. ஒரு சிலர் ஐக்கியமாக இருக்க மாட்டாங்க. ஒரு பெரிய ஆள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க பேரை யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு போய் இவங்களை தெரியுமான்னு கேட்டால் தெரியாதும்பாங்க. அப்போ அந்த பேரை யூஸ் பண்ணிக்கிறது. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை பயன்படுத்தி பிசாசை துரத்துனாங்க. அதை யோவான் பார்த்து அதை தடுத்தோம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், தடுக்க வேண்டாம். என் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறவன் எளிதாய் என்னை குறித்து தீங்கு சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லி தடுக்காதன்னு சொல்லி
அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதோடு கூட ஆண்டவர் இயேசு ஒரு வார்த்தையை சொல்லி அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை 41ஆம் வசனத்திலிருந்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களாக இருக்கிறபடினாலே என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமல் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியாரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தில் அவனை தள்ளி போடுகிறது அவனுக்கு நலமாக இருக்கும். ஒரு ஆசீர்வாதம், ஒரு எச்சரிப்பு. என்ன ஆசீர்வாதம்? இயேசுவை பின்பற்றாம ஒருத்தர் அற்புதம் செய்கிறான், இயேசுவை பின்பற்றாம ஒருத்தர் பிசாசுகளை துரத்துறான், இயேசுவின் நாமத்தினால துரத்துறான், அவனை தடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு சொல்லுகிறார், கிறிஸ்துவனுடையவர்கள், இயேசுவை பின்பற்றவங்க தான் கிறிஸ்துவனுடையவர்கள். ஆனா உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட மற்றவர்களுக்கு என்ன கிடைக்கும்? பலன் கிடைக்கும். இயேசுவை பின்பற்றாத ஒருவன் அற்புதம் செய்யறதுனால அவனுக்கு ஏதோ கொடுத்தா எதுவும் பலன் கிடைக்காது. ஆனா இயேசுவை பின்பற்றுகிறவன் அற்புதம் செஞ்சாலும், இயேசுவை பின்பற்றுகிறவன் தீர்க்கதரிசனம் சொன்னாலும், இயேசுவை பின்பற்றுகிறவன் பிசாசுகளை ஓட்டினாலும் அவனுக்கு ஒரு கலசம் தண்ணி மட்டும் கொடுத்தா கூட அதில் கூட ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்லி வித்தியாசத்தை அவர் காட்டுகிறார். அந்த ஆசீர்வாதத்தை அவர் காட்டுகிறார். அதோடு கூட ஒரு எச்சரிப்பையும் அவர் சொல்லுகிறார். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியாரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ. இடரல் பண்றது இந்த கடைசி நாட்களில் விசுவாசிகள் மத்தியில் ஒரு காரியம் காணப்படும் என்று சொன்னால் அதுதான் இடரல். ஒரு சில விசுவாசிகள் மற்றவங்களுக்கு இடரெல்லாம் மாறி போடுறாங்க. ஒரு சிலர் நின்று போறாங்கன்னு வைங்க, அந்த நின்று போன விசுவாசியை போய் கேட்டாதான் அவங்க எதுக்காக நின்னாங்கன்னு தெரியும். அவங்க எதுக்காக நின்று இருப்பாங்கன்னா, அந்த அக்கா என்னை இப்படி சொல்லிட்டாங்க, அந்த அண்ணன் இப்படி சொல்லிட்டாரு, அந்த பிரதர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி இன்னொரு விசுவாசியை கை காமிப்பாங்க. அவங்களால இவங்க இடரல் அடைஞ்சி சபைக்கு வராமல் போவாங்க. அப்படிப்பட்ட இடரல் உண்டாகக்கூடாது என்பதற்காக தான் இயேசு சொல்லுகிறார், இடரல் பண்ணுகிறவன் அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி, எந்திர கல் வெயிட்டாக இருக்கும், மாவு அரைக்கிற கல், அந்த கல்லை கழுத்தில் கட்டி அவனை தூக்கி கடலில் போட்டால் கூட பரவாயில்ல, அது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆண்டவர் இயேசு அவ்வளோ கோவப்படுறார். இடரல் வருவது சகஜம். ஆனால் அது யாரால் வருகிறதோ அவர்களுக்கு ஐயோ. நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு இடரலா இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வாழ்க்கையா இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை இயேசுவை குறித்து அறிவிக்கிற வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை நம்மை குறித்து, நம்முடைய பிள்ளைகளை குறித்து அறிவிக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் இயேசு அவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. மாறாக நாம் இடரல் உண்டாக்குகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி அற்புதங்களை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி அதிசயங்களை, பிசாசுகளை ஓட்டுவதை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் ஒரு மனிதனுக்கு தங்கள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் என்று நாம் பார்க்கிறோம். அதோடு கூட அவர் தொடர்ந்து அவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். 43ஆம் வசனத்திலிருந்து, உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு, நீ 2 கையுடையவனாய் அவியாத அக்கினியுள்ள நரகத்திலே போவதை பார்க்கிலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாக இருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். ஒவ்வொன்றா சொல்றார். உன் கை உனக்கு இடரல் உண்டாக்குனா அதை தரித்து போடு. 45ஆம் வசனத்தில், உன் கால் உனக்கு இடரல் உண்டாக்கினா அதை தரித்து போடு. நீ 2 கை உடையவனா நீ நரகத்தில் போகிறத விட ஒத்த கை உடையவனா கூட நீங்கள் பரலோகத்துக்கு போயிடலாம். ஒரு கால் உனக்கு இடரல் உண்டாக்குதா, அந்த காலை கூட நீ உடச்சி தரிச்சு போடு. அதுதான் தரிச்சு போட்டுனா வெட்டி போடுன்றார்.
நீ ஒரு காலோடு கூட கூட நீ என்ன செய்யலாம், பரலோகத்துக்கு போயிடலாம். ஆனால் 2 காலை வச்சு நீ நரகத்துக்கு போன வேஸ்ட்டு, அக்கினியில் வேகணும், அங்கே புழு சாகாது. அதே போல் உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினா அதை பிடுங்கி போடு. அப்போ நமக்கே நம்முடைய கண்ணோ நம்முடைய கையோ நம்முடைய காலோ இடரல் உண்டாக்குனா அதே வெட்டி போடுன்னு சொல்றாரு. அப்ப நாம் மற்றவங்களுக்கு இடரல் உண்டாக்கினா எவ்வளவு அதிகமா ஆண்டவர் கோபப்படுவார். அதனால்தான் அவர் சொல்றாரு, கழுத்துல எந்திர கல்லை கட்டி கடலின் ஆழத்தில் போடுறது அது நலமா இருக்கும் என்று சொல்லி. இந்த உலகத்திலே தேவனுடைய பிள்ளைகள் மற்றவங்களுக்கு இடரலா இல்லாமல் மற்றவங்களை ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்துகிறவர்களா இருக்க வேண்டும். நம்முடைய சரீரத்தை குறிச்சே ஆண்டவர் கவலைப்பட்டு இந்த காரியம் உனக்கு இடரல் உண்டாக்குனா அதை பிடுங்கி போடு, கண்ணை பிடுங்கி போடு, கையை வெட்டி தரித்து போடு, காலை தரித்து போடு, நீ பரலோகத்துக்கு போகிறது தான் முக்கியம்னு சொல்லி நம்மை குறித்தே நம்முடைய சரீர ரட்சிப்பை குறித்து அவர் சொல்றாருன்னு சொன்னா நாம மற்றவங்க ரட்சிக்கப்படுவதற்கு எவ்வளவு அதிகமாக நாம் பிரயாசப்பட வேண்டும். மார்க் 10ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் முதல் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு மனுஷன் வரான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, என்ன போய் நல்ல போதகன்னு சொல்றியே, நீ யாருங்கிற மாதிரி கேட்கிறார். ஆண்டவரே, நான் சிறு வயது முதல் கற்பனையெல்லாம் கை கொள்றேன். அவர் சொன்ன அந்த கண்டிஷன், கற்பனையை கை கொள்ளணும், அப்போ தான் நித்திய ஜீவன். நான் கற்பனை சிறு வயது முதல் கை கொள்கிறேன், அப்போ என்கிட்ட என்ன குறை அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்படியா, உங்ககிட்ட ஒரு குறை இருக்கு, உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு. அவன் பெரிய பணக்காரன், பெரிய ஐஸ்வர்யவான். ஆனால் அதை சொன்ன உடனே அவன் துக்கத்தோடு போயிட்டான். அவன் ஆத்மா ரட்சிப்பு அடையாமலே போயிடுச்சு. அப்போ ஆண்டவர் இயேசு தம்முடைய சீசரத்தில் பார்த்து சொன்னார், ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பது அரிதான காரியம், கஷ்டமான காரியம். ஊசியின் காதில் ஒட்டகம் கூட நுழைஞ்சிரும், ஆனால் ஐஸ்வர்யவான் போகிறது கஷ்டம்னு சொன்ன உடனே, அப்படியானா யார் ஆண்டவரை ரட்சிக்கப்பட கூடும்? மனுஷரால் கூடாது, தேவனால் கூடும் அப்படின்னு மார்க் 10:27 அவர் சொல்லிட்டார். 26, 27 அப்படின்னா யார் ரட்சிக்கப்படக்கூடாதுன்னு சொன்ன உடனே தேவனால் எல்லாம் கூட, அவர் நினைச்சா ஐஸ்வர்யவான கூட ரட்சிப்பார். அப்ப ரட்சிப்பு என்பது தேவன் அருளக்கூடிய ஒரு ஈவு. இந்த ரட்சிப்பை குறித்து, ரட்சண்ய கொம்பை குறித்து சகரியா தீர்க்கதரிசனம் சொன்னார். இந்த ரட்சிப்பை ஐஸ்வர்யவானா இருந்தாலும் தரித்திரரா இருந்தாலும் எல்லாரும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை தான் தேவன் நமக்கு இந்த காலத்தில் அவர் கொடுத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு வழி ஒன்று இருக்கு. மார்க் 10ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தோன்னு சொன்னா, யார் ஒருவர் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுவதற்காக, இயேசுவை தன் சொந்த தெய்வமாக, தன் இரட்சகராக அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக, இயேசுவை ஏற்றுக்கொள்றதுனால ஒருவேளை குடும்பத்தை விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்களா? இயேசுவை அவங்க ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்ததுனால அவங்கள தள்ளி வைக்கிறாங்களா? அதனால தான் இயேசு சொன்னார், அவருக்காக, அவர் நாமத்தின் நிமித்தம் தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது, வீட்டையாவது, வேலைக்காரையாவது, வேலைக்காரிகளையாவது, யார எதை வேணாலும் விட்டுட்டு வந்தாலும் இம்மையிலே துன்பத்தோடு கூட நூறத்தனையான பலனை அவர் தந்து மறுமையிலே நித்திய ஜீவனை அவர் தருகிறார். சகோதரர் சகோதரிகள், யாரை விட்டாலும் இந்த உலகத்திலே நூறத்தனையா தரார், மறுமையிலே நித்திய ஜீவனை தருகிறார். அந்த நித்திய ஜீவன் தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை பெறத்துக்காக எதை வேணாலும் ஆண்டவர் இயேசுவுக்காக இழக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசுவை நாம் ஒரு பொழுதும் எந்த ஒரு ஆதாயத்துக்காக இழந்து போய் விடவே கூடாது. மார்க் 13ஆம் அதிகாரம்
13ஆம் வசனம் சொல்லுகிறது, என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் அவங்களுடைய ரட்சிப்பு எப்பொழுது நிறைவேறும் என்று சொன்னால் முடிவு பரியந்தம் நிலை நிற்க வேண்டும். என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். எல்லாரும் உங்களை பகைப்பாங்க. நீங்க இயேசுவின் பிள்ளையா, உங்களை எல்லாரும் பகைப்பாங்க, எல்லாரும் ஏமாத்துவாங்க. அதுதான் பகைக்கிறது. உங்களை கனப்படுத்த மாட்டாங்க, உங்களை கனவீனப்படுத்துவாங்க. உங்களுக்கு ஒருத்தர் கடன் வாங்கிட்டு கடனை கொடுக்காம போயிடுவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் கோவப்பட்டு ஏதாவது 4 வார்த்தையை விட்டுட்டா ரட்சிப்பை இழந்து போயிடுவோம். அப்போ அந்த ரட்சிப்பை பாதுகாக்கணும்னா நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும். கெட்ட வார்த்தை பேசிடக்கூடாது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும், உங்கள் ஆத்மாவை காப்பாற்றி கொள்ளணும், உங்களுடைய சரீரத்தை காப்பாற்றி கொள்ளணும். அப்படின்னா இயேசுவை நாம் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். இயேசுவை உறுதியாக பற்றி கொண்டாதான் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தேவனுடைய பிள்ளைகள் இயேசுவை அவருடைய பாதத்தை உறுதியாக பற்றி கொள்ளும் பொழுது என்னதான் எல்லாரும் பகைச்சாலும், என்னதான் துன்பம் வந்தாலும், என்னதான் போராட்டம் வந்தாலும் இயேசு ஒருபொழுதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. சொந்தக்காரங்க நம்மளை ஏமாத்தலாம், நண்பர்கள் நம்மளை கைவிடலாம், உற்றார் உறவினர்கள் நம்மளை வஞ்சிக்கலாம். ஒரு தாய் ஒரு பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிற நம்முடைய ஆண்டவர், நம்முடைய ரட்சகர், நம்முடைய ரட்சணிய கொம்பு இயேசு நமக்காக இருக்கிறார். நமக்காக உயிரையே கொடுத்தவர். அதனால முடிவு பரியந்தம் நம் நிலை நின்றா கண்டிப்பா நமக்கு ரட்சிப்பு உண்டு. அதனால ஞானஸ்நானம் எடுத்த உடனே நாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அது ரட்சிப்பின் ஆரம்ப ஸ்டேஜ். ஆனா அந்த ரட்சிப்பின் ஆரம்ப ஸ்டேஜில் அப்படி தொடங்கி விசுவாசத்தில் நாம் தொடங்கி விசுவாசத்திலே முடிக்கணும். என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார், என் தேவன் என் தேவைகளை சந்திப்பார், என் தேவன் என் சோதனைகளில் எனக்கு ஜெயத்தை தருவார், என் தேவன் எனக்காக யுத்தம் செய்வார், என் தேவன் என்னோடு கூட இருந்து பிசாசின் மேல ஜெயத்தை கொடுப்பார், என் தேவன் என்னை பரலோகத்துக்கு கொண்டு செல்வார் என்று சொல்லி நம்முடைய ரட்சிப்பை ஆண்டவர் இயேசு மேல வைக்கிற விசுவாசத்தில் நாம் உறுதிப்படுத்திக் கொள்வோம் என்று சொன்னா, எந்த உபத்திரம் வந்தாலும், யார் நம்மை பகைச்சாலும், நம்முடைய ரட்சிப்பு முடிவு பரிந்த நாம் இயேசுவுக்குள்ளே நிலைத்து நின்றா நாம் ரட்சிக்கப்படுவோம். ஹல்லேலூயா. அதனால சகரியா, யோவான் ஸ்நானனுடைய தகப்பனாகிய சகரியா ஒரு ஆசாரியனாய் இருந்த போதிலும் அவருடைய வாயின் கட்டுகள் அறுக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால் நிறைந்து இயேசுவை குறித்து அவர்தான் ரட்சணிய கொம்பு என்று தீர்க்க தரிசனம் சொன்ன அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் பலிப்பதாக. இயேசு தான் நம்முடைய ரட்சணிய கொம்பு. எந்த சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும், நாம் இருந்தாலும், இயேசு நம்மளை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். முற்றுமுடிய ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால் நம்முடைய நம்பிக்கை இழந்து போக வேண்டாம். முடிவு பரிந்தும் அவருக்குள்ளே நாம் நிலைத்திருந்து நமக்கு அவர் வைத்திருக்கிற ரட்சிப்பை நாம் பெற்று பரலோக பாக்கியத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். நம் கண்களை மூடி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. அப்பா, எங்கள் பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பினீரே. சகரியா என்ற ஆசாரியர், யோவான் ஸ்நானகனுடைய தகப்பனாகிய சகரியா, அப்பா அவருடைய வாயின் கட்டுகள் அறுக்கப்பட்டு அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு முதல் முறையாய் தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து, தாவீதின் வம்சத்திலே நமக்கு ரட்சணிய கொம்பு வரப்போகிறார் என்று சொல்லி உம்மை இயேசுவை குறித்து, உம்முடைய குமாரனாகிய இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தை எங்கள் வாழ்க்கையில நீர் நிறைவேற்றி 2025 ஆண்டுகளுக்கு முன்னதாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் வர வைத்து உம்முடைய ரட்சணியத்தை
நாங்கள் பெற்று அனுபவிக்கும்படி அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை எங்களுக்கு கொடுத்து, ஆண்டவரே இன்னைக்கு அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவரை பின்பற்றி நாங்கள் அப்ப ரட்சிக்கப்பட்டு உமக்காய் வாழ உதவி செய்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். அன்று சகரியா பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டது போல இன்றும் இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றி உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை இந்த உலகத்திலேயே எங்களோடு இருக்கும்படிக்கு நீர் வைத்திருக்கிறீரே, அதற்காய் மகு ஸ்தோத்திரம். அப்பா, இந்த உலகத்தில் எங்களுக்கு விரோதமாய் வருகிற துன்பங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் இவை எல்லாவற்றிலும் இருந்து நாங்கள் முடிவு பரிந்தும் நிலை நின்று ரட்சிக்கப்பட நாங்கள் இடறி போகாமல், மற்றவர்களும் இடறி போவதற்கு நாங்கள் காரணமாக இல்லாமல், தகப்பனே உம்முடைய ரட்சிப்பிலே நாங்கள் நிலைத்து நிற்க உம்முடைய ரட்சணிய கொம்பாகிய இயேசு கொடுத்த அந்த ரட்சிப்பை நாங்கள் இலவசமாய் பெற்றுக்கொண்டோம். அதை நாங்கள் ஒருபொழுதும் இழந்து போகாமல் இருக்க எங்கள் தேவன் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கூட நீர் ஆசீர்வதியும். அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை நீக்கும், போராட்டங்களை மாற்றும். அப்பா, இந்த சோதனை நிரந்தரமானதல்ல, இந்த சோதனையில் நீர் ஜெயத்தை கொடுப்பீர் என்ற விசுவாசத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி சோதனையை வெற்றி கண்டு விசுவாசத்தில் உறுதியாய் நிலை நிற்க உம்மை பின்பற்றி உம்முடைய ரட்சிப்பை முடிவு பரியந்த நிலை நின்று உம்முடைய ரட்சிப்பை, உம்முடைய பரலோக ராஜ்யத்தை, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளும், ஆசீர்வதியும். உமக்கே சகல துதிகன மகிமை செலுத்துகிறோம். எங்கள் மீட்பு எங்கள் ரட்சிகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென்.